ஜனநாயகன் படம் வருமா வராதா, விஜயுடைய ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்களும் வந்து பயங்கர வெயிட்டிங்ல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா வருமா வராதா அப்படின்ற டிஸ்கஷன் வந்து பெரிய அளவில் போய் கிட்டத்தட்ட உறுதியா ஆயிடுச்சு. ஜனவரி 9ஆம் தேதி வரப்போறது இல்லை. இன்னைக்கு வந்திருக்க வேண்டியது, படம் வரல. ரசிகர்கள் மத்தியில சோகமும் ஒரு அதிர்ச்சியும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதே சோகமும் அதிர்ச்சியும் விஜய் அவர்களுக்கு இருக்கா அப்படின்ற கேள்விதான் வருது. அவருக்கு வந்திருக்குமா, சோகத்துல இருப்பாரான்னு கேட்டா கிடையாது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்க கேள்வி கேட்கல, திரையுலகில் வேற யாருமே கேள்வி கேட்கல, முன்னணி நடிகர்கள் வேற யாராவது கேள்வி கேட்கலாமே, ஒரு நடிகருக்கு இப்படி நடக்குது அப்படின்றப்போ மற்றவங்க கேள்வி கேட்கணுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து விஜய் தரப்புல இருந்து கேள்விகள் வச்சுட்டு இருந்தாலும் விஜய் அவர்கள் தனக்கே வந்து பேசல. தன்னுடைய படம் வந்து ரிலீஸ் டேட் தள்ளி போதே, என்ன காரணம், இல்ல யார் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவரே அவருக்காக எதுவும் பேசாதப்போ ஏன் மற்றவங்க பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற கேள்வி வச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு அமிழ்துமொழி நடந்துட்டு இருக்கும்போது, இவ்வளவு குளறுபடிகள் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களுடைய எக்ஸ் தளத்துல இருந்து டிவிகேவினுடைய பேஜ்ல இனிமே இந்த தேர்தல் அறிக்கை வந்து யார் வந்து வெளியிட போறாங்க, தேர்தல் அறிக்கையை வந்து கலந்து ஆலோசிச்சு எதெல்லாம் வந்து கணக்குல வச்சு இந்த தேர்தல் அறிக்கை தாவேகாவினுடைய 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போறக்கூடிய நிலையில ஃபர்ஸ்ட் தேர்தலுக்கு என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட போறோம், என்ன டிஸ்கஷன்ஸ் பண்ண போறாங்க, யாரெல்லாம் அந்த குழுல இருக்க போறாங்க அப்படின்ற அந்த ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து சினிமாவில் ஃபயரா, அதாவது ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாறிட்டு இருந்தாலும் அரசியல்ல தன்னுடைய வேலை வந்து நிக்காம போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அந்த லிஸ்ட் வந்து வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 12 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அறிக்கை வந்து எப்படி இருக்கணும், மேனிஃபெஸ்டேஷன்ல என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி விவரிப்பதற்காகவே 12 பேர் போன்ற குழுவை வந்து தாவேகா தலைமையில வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அமிழ்துமொழியிலும் தாவேகாவினுடைய பொலிட்டிக்கல் வேலை மிக சிறப்பா நடந்துட்டு இருக்கோ அப்படின்றதுதான் வந்து இதன் மூலமாக தோன்றுது. என்ன அப்படின்னா, இந்த 2026 தேர்தல் தாவேகாவுக்கு முதல் தேர்தல். இதுல வந்து அவங்களுடைய அறிக்கை அப்படின்றது, இதுல அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அதாவது தேர்தல் அறிக்கையில என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டு இருக்கு. திமுகவை வந்து விமர்சிக்கிறாங்க, ஆளும் கட்சியான திமுகவை விமர்சிக்கிறாங்க, வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு. அப்போ இவங்க என்ன வாக்குறுதிகள் கொடுக்க போறாங்க? இவங்க திமுக வந்து மேன்மைப்படுத்துவதற்காக எந்த திட்டமும் அறிவிக்கிறது கிடையாது, எந்த செயலும் இல்லை, ஊழல் அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய விஜய் கட்சி என்ன வாக்குறுதிகள் கொடுக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிற பட்சத்துல இப்போ அந்த குழுவை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது சிறு குறு தொழில்கள்ல தொடங்கி விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், கல்வி நிலையங்கள், கல்வியாளர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், இப்படி எல்லா வகையிலையும் எல்லா துறைகள்லையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஆலோசிச்சு அவங்க கிட்டேயே வந்து உரையாடி என்னென்ன வந்து அவங்களுக்கு தேவைகள் இருக்கு, என்னென்ன பூர்த்தி செய்யப்படாம இருக்கு, என்னெல்லாம் நீண்ட நாட்கள் கோரிக்கைகளாக இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டு தெளிவுபடுத்தி நாங்க இந்த ஒரு வாக்குறுதிகளை வந்து போட போறோம் அப்படின்றது மாதிரி அவங்க அந்த அறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல முதல் தேர்தல் அறிக்கை குழு விவரம் அப்படின்ற மாதிரி அந்த குழு 12 பேர் வந்து குழு போட்டிருக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா, அதுல முதல் நபராக இருக்கிறது அருண்ராஜ் MBBS IRS அதிகாரி. அவர் தான் வந்து முதல் நபராக வந்து இருக்கிறாரு. அடுத்ததாக பிரபாகர், ராஜ்மோகன், மயூரி, இப்போ காமராஜனுடைய பேத்தி திமுகவில் இணைந்திருந்து இப்போ தற்போது தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுமே வந்து இந்த அறிக்கை குழுவில் வந்து தேர்தல் அறிக்கை குழுவில் வந்து இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. நான்காவதாக அவங்க பெயர் வந்து இடம்பெற்றிருக்கு. பேராசிரியர் சம்பத்குமார் அவர்களும் வந்து இதில் இணைக்கப்பட்டிருக்கிறாரு. அருள் பிரகாசம், பரணி பாலாஜி, முகமது பர்வேஸ், பிரபு, கிறிஸ்டி பிருத்வி, தேன்மொழி பிரசன்னா, வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்கள் வந்து சமீபத்தில் தான் வந்து மீடியாவில் வந்து பேசக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய பேரை வந்து விஜய் அவர்கள் அங்கீகரிச்சிருந்தாரு. அதில் சத்யகுமார் அவர்களும் அங்கீகரிக்கப்பட்ட நபராக இருந்தார். அதில் 12வதாக இப்போ வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்களும் இணைக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் வந்து நான் நியமிச்சிருக்கிறேன். இந்த குழுவில் வந்து எல்லாருமே வந்து ஒத்துழைப்போட ஒரு வாக்குறுதிகளையோ இல்லை தேர்தல் அறிக்கைகளையோ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸாகவும் நீங்கள் போய் வந்து அணுகும்போது அங்கே ஏதோ வந்து தேவைகள் இருந்தாலும் அப்போவே நிறைவேற்ற மாதிரியான தேவைகள் இருந்தால் அதையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொள்றேன்றதையும் வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த அறிக்கையில வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது நேரடியாக தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட இருந்து தான் வந்து வந்திருக்கு. ஸோ என்னதான் ஜனநாயகன் பிரச்சனை இருந்தாலும்
தேர்தல் பிரச்சனையில தேர்தல் பிரச்சாரமோ இல்ல தேர்தல் வேலைகள்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம டிவிகே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இதுல தெரிய வருது. தேர்தல் அறிக்கையை உருவாக்கும் பணியில் தாவேகா அப்படின்றது தான் வந்து இன்றைக்கு தெரிய வருது. ஸோ ஜனநாயகன் படம் வந்து ரிப்பப்ளிக் டேக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் இப்போ வரைக்கும் செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. என்னதான் பொங்கலுக்கு வரலனாலும் அடுத்த 26 அப்படின்றது ரிப்பப்ளிக் டே விடுமுறை நாள், அன்றைக்கு வர வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிபிஎஃப்சி வந்து இன்னும் மேல்முறையீடுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இப்போ இவர் வந்து தேர்தல் குழு வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு சூழல்லையும் இப்படி ஒரு பரபரப்பான அவருடைய படமே வந்து ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குழு போட்டு அதை வந்து அந்த அறிக்கையும் வெளிவந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள்.